நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. அலைதவள் கடலும் அரும்பெரும் கோயிலும் மலைகள் அருவி மணக்கும் காடோடு உலக கலையின் உற்று கண்ணாய் நிலவும் தமிழக நெடும்புகழ் நாடே தனித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்தன். சுற்றுலா கொள்கை தமிழினத்தின் கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் முறை வழிபாடு வரலாற்று பெருமை நாகரிகம் மரபு சார்ந்த மருத்துவ பெருமை ஆகியவற்றை உலகறிய செய்யும் அரிய வாய்ப்பினை வளர்த்தெடுப்பதே நாம் தமிழர் அரசின் நோக்கம். உலகெங்கும் வாழும் தமிழர்கள், உலகெங்கிலும் 130 நாடுகளில் பரவி வாழும் தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டினரை தமிழகத்திற்கு பார்வையிட உறவுகளோடு கலந்து கொள்ள வரச் செய்ய வேண்டும். தமிழக சுற்றுலா அலுவலர்கள் அந்தந்த நாடுகளுக்கு சென்று அவர்களை சந்திக்க பணியமர்த்தப்படுவார்கள். கோயில்கள், நகரங்கள், பாரம்பரிய தலங்கள், மலைப்பகுதிகள், அருவிகள், தேசிய பூங்காக்கள், தமிழக பாரம்பரிய உணவு, வனவளம், விலங்குகள், இயற்கைகளில் கொஞ்சம் ஏராளமான இடங்கள் இங்கே இருப்பதை அவர்கள் அறியும்படி முன்னோட்ட விளம்பரங்கள் வெளியிடப்படும். பண்பாட்டு சுற்றுலா பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் பாரம்பரிய கலைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல், மாட்டுப்பொங்கல், ஏறுதழுவுதல், தைப்பூசம், ஆடிப்பெருக்கு, சித்திரை திருவிழா, கார்த்திகை தீபம் முதலிய திருவிழாக்களின் போது பயணிகளை வரவழைக்க சுற்றுலா மையங்கள் திறக்கப்படும். கலை நிகழ்வு முதன்மை நகரங்களில் நமது பண்டைய மரபு விளையாட்டுகளான சல்லிக்கட்டு, கபடி, மற்போர், மல்யுத்தம், மல்லர் கம்பம், சிலம்பு, சேவல் சண்டை, சதுரங்கம், கிளித்தட்டு, மாட்டு வண்டி பந்தயம் ஆகியவை நடத்தப்படும். பறையாட்டம், பொம்மலாட்டம், சாக்கை ஆட்டம், காமன் பண்டிகை, கை சிலம்பு, கோலாட்டம், ஓகம், கரகாட்டம், காவடி, கலைக்கூத்து, கும்மி, மயிலாட்டம், பொய்க்காலாட்டம், ஒட்டன்கூத்து, ஒயிலாட்டம், ஒயில் கும்மி, பாம்பாட்டம், பொய்க்கால் குதிரை, புலியாட்டம், சேவையாட்டம், தெருக்கூத்து, உரிமையாட்டம், வில்லுப்பாட்டு ஆகிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் புத்துணர்வுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் சரியான திட்டமிடுதலுடன் செயல்படுத்தப்படும். இதனுடன் உலகெங்கும் சுவைக்கும் தமிழ்நாட்டின் சிறப்பான 200 வகை இயற்கை வழி உணவுகள் பரிமாறப்படும். மெய்யியல் சுற்றுலா உலகம் போற்றும் கோனரிக்கோன் கோட்டை, தமிழ் இறையோன் திருமுருகன் திருக்கோயில்களான அறுபடை வீடுகள், சித்தன்னவாசல் ஓவியம், ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி இடம், தஞ்சை பெரிய கோவில், மாமல்ல ஒற்றைக்கால் தேர்கள், மேட்டுப்பாளையம் நீலமலை தொடர்வண்டி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஆகியவைகளுக்கான சிறப்பு உலக சுற்றுலா திட்டம் கொண்டு வரப்பட்டு தலங்கள் பொலிவூட்டப்படும். ஆயிரக்கணக்கான கோயில்கள், முதன்மையான பள்ளிவாசல்கள் சீர் செய்யப்படும். தற்காக்கள், தேவாலயங்கள், புனிதர்களின் நினைவிடங்கள் ஆகியவை மெய்யியல் சுற்றுலா தலங்களாக புறணமைக்கப்படும். வட இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இதை அதிக விரும்புகிறார்கள். எனவே வடநாட்டு சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வண்ணம் வட மாநிலங்களில் உள்ள சுற்றுலா தலங்களுடன் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படும். தமிழகத்தின் முதன்மையான புகழ்பெற்ற சைவ, வைணவ, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, பௌத்த வழிபாட்டு தலங்கள் சமய பண்பாட்டு பகுதிகளாக தெரிவு செய்யப்பட்டு அந்த பகுதிகள் சுற்றுலா பண்பாடு தொல்லியல் மற்றும் சமய அறநிலைத்துறைகளின் கூட்டு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்படும். தமிழகத்தின் கோட்டை, கொத்தளங்கள், அரண்மனைகள் அருங்காட்சியகங்களாக மாற்றப்படும். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், சங்ககால நாடகங்கள், ஒளி அமைப்புகளுடன் நாட்டுப்புற கலைஞர்களால் மாலை வேளைகள் நடத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளின் கவனம் ஈர்க்கப்படும். வளர்ச்சிக்கான வழிகள் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடைய கீழ்கண்ட சுற்றுலா தாழ்வாரங்களை அரசு அமைக்கும். திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், மதுரை, ராமேஸ்வரம், மதுரை, கோடைக்கானல், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரி, சிதம்பரம், கோவை, குன்னூர், உதகமண்டலம், ஏற்காடு, ஏலகிரி, கூடலூர், தொப்பக்காடு, மசனகுடி, கோவை, ஆழியாறு, திருமூர்த்தி அணை, டாப் ஸ்லிங் வால்பாறை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி இந்த வழித்தளங்களில் உள்ள கலை பண்பாட்டு தலங்கள், இயற்கை, மலைகள், அருவிகள், பழமை வாய்ந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு சுட்டி காட்டும் விதமாக முறைப்படுத்தப்படும். புதிய வகை சுற்றுலா மலைவாசிகள் வழியில் மலையேற்றம், குன்றுகளில் பாறையேற்றம், ஊதுப்பி பயணம், உலங்கூர்தி பயணம், கயறு வழி வான் பயணம், வான்நடை பயணம், மலை முகாம் போன்ற புதிய வகை சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும். முன்னெடுக்க வேண்டிய எளிமையாக கட்டண விகிதங்கள் இருக்க ஆவண செய்வோம். அதற்கு ஏற்ப பயணிகளின் பயண செலவு திட்டத்தை உருவாக்குவோம். உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு பயணிகளுக்கு ஏற்ற தங்குமிடங்கள் அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு முழு உத்தரவாதம் அளிப்போம். திறன் வாய்ந்த வழிகாட்டிகள் அமர்த்தப்படுவார்கள். ஒரே நேரத்தில் அனைத்து பயண ஊர்திகளையும் பயன்படுத்திக் கொள்ளும்படியான ஒருங்கிணைந்த போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்படும். நல்ல காற்றையும் இயற்கை எழிலையும் ஒருங்கே கண்டுணர மலையேற்ற பயணங்கள் மேற்கொள்ளப்படும். சுற்றுலா பயணிகள் முதன்மை தேவையாக தூய குடிநீர், மருத்துவ வசதி, சுகாதாரம் மற்றும் கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும். தமிழகத்தில் தீவு சுற்றுலா வங்கக்கடலிலும் இந்திய பெருங்கடலில் 21 தீவுகள் தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருக்கின்றன. நாம் தமிழர் அரசு தீவு சுற்றுலாவை புதிதாக உருவாக்கும். தீவுகள் வான், கேசுவரி, விலங்கு சல்லி, கரிய சல்லி, உப்பு தண்ணி, புலிவினி சல்லி, நல்ல தண்ணி, அணைப்பார், வாலிமுனை, பூவரசன்பட்டி, அப்பாத்தலையிரி, வாழை, முல்லை, புள்ளிவாசல், குருச்சடை, முயல்தீவு, மானொலி புட்டி, பூமர்ச்சான், சிங்கல்லோ ஆகிய 22 தீவுகள் தமிழகத்திற்கு சொந்தமானவை. நடுவண் அரசின் ஒப்புதலை பெற்று வெளிநாடுகளை போன்ற சிறப்பான அதிவேக விசைப்படகு பயணம்,
கட்டுமர பயணம், ஆழ்கடல் மூழ்கல், பவளப்பாறை பயணம், கடலடி சுற்றுலாக்கள், கடற்பறவை பயணம் போன்ற விளையாட்டுகள் வழங்கப்பட்டு சுற்றுலா பன்மடங்கு உயர்த்தப்படும். கடற்கரை சுற்றுலா. உலகிலேயே 2வது நீண்ட கடற்கரை கொண்டது தமிழகம்தான். சென்னை கடற்கரை பகுதிகள் கேளிக்கைகள், குடும்ப விருந்து, இசை திருவிழா, நடன திருவிழா, நாட்டுப்புற கலைகள் நிகழ்ச்சிகள் போன்றவை நடத்தப்படும். காற்றாலை விளையாட்டு, கடற்கரை இரும்பு சக்கர வண்டிகள், மணல் கலை, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், கலை பூங்காக்கள், கடற்கரை கைப்பந்து, கால்பந்து ஆகியவை நடத்தி கடற்கரை சுற்றுலா வளர்க்கப்படும். தமிழகத்தின் நீண்ட தகுந்த கடற்கரை பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டுதோறும் உள்ளூர் மீனவர்கள் தலைமையில் கட்டுமர போட்டிகள், தனிநபர் படகு போட்டிகள், பாய்மர படகு போட்டிகள் நடத்தப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கு பெற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். ஆழமற்ற கடல் நீரில் நீந்தும் விளையாட்டுகளுக்கான ஏற்பாடுகள் எழில்மிகு ராமேஸ்வரம் கடலில் அமைக்கப்படும். கண்ணாடி படகுகளின் வழியே கடலில் நீந்த முடியாதவர்களுக்கு கடலுக்குள் சென்ற உணர்வை தரும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அணைகள் சுற்றுலா. மேட்டூர் அணை, ஆத்துப்பாளையம் அணை, கல்லணை, வைகை அணை, தாமிரபரணி, அமராவதி அணை, மணிமுத்தாறு அணை, பாபநாசம் அணை, பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை, பரம்பிக்குளம் அணை, ஆழியாறு அணை, பவானி சாகர் அணை, சாத்தனூர் அணை போன்ற புகழ்பெற்ற நீர்பிடிப்பு பகுதிகள் அனைத்தும் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றப்படும். வார இறுதி நாட்களில் கலை நிகழ்ச்சிகள், சிறப்பு போக்குவரத்து வசதிகள் செய்யப்படும். இயற்கை சூழல் சுற்றுலா. நீலமலை, கோடைக்கானல், குற்றாலம், சென்னிமலை, சதுரகிரி, சவ்வாது மலை போன்ற மலை சார்ந்த பகுதி, வனங்கள், அருவி, நீர்ப்பகுதிகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலமாக மாற்றப்படும். மலைப்பகுதியில் மலைவாழ் மக்களை வழிகாட்டிகளாக பணியமர்த்தப்படுவார்கள். தற்போது 25 இயற்கை சூழல் தலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல இடங்களை நாம் தமிழர் அரசு அடையாளப்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலைகள், மூலிகை, காற்று சூழல், ஓகம், உடல் ஒத்தடம், தொக்கணம் ஆகியவை அடங்கிய சோலைகள், குடில்கள் நிறுவி புத்துணர்வு சுற்றுலா பெருக்கப்படும். சித்த மருத்துவ முறைகளுடன் கூடிய சேவைகள் அங்கு மேற்கொள்ளப்படும். வன உயிரியல் சுற்றுலா. தமிழகத்தில் மொத்தம் 3 வன உயிரி பாதுகாப்பு காடுகளும், 6 தேசிய உயிரியல் பூங்காக்களும், 8 வனவிலங்கு சரணாலயங்களும், 4 யானைகள் பாதுகாப்பு பகுதிகளும், 4 புலிகள் சரணாலயங்களும், 5 முதலை பண்ணைகளும், 16 பறவைகள் சரணாலயங்களும் இருக்கின்றன. இவ்விடங்கள் கல்வி, பொழுதுபோக்கு, பல்லுயிர் பாதுகாப்பு, கடலோர ஆமைகள் பாதுகாப்பு, புராதன இடங்களின் பாதுகாப்பு, நிலம் மற்றும் கடலின் தன்மைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றோடு சுற்றுலா வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும். சுற்றுலா என்பது வருவாயை ஈட்டி தரும் துறையாக இருந்தாலும் அது பல்லுயிர் பெருக்கத்திற்கு எதிராக பாதிப்புகளை நிர்ணயத்தை கொண்டது என்பதை நாம் தமிழர் அரசு உணர்ந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலை கருத்தில் கொண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அதற்கு உதவும் வகையிலுமான வழிமுறைகள் சுற்றுலாத்துறையால் பின்பற்றப்படும். துறையின் அனைத்து முடிவுகளும் செயல் திட்டங்களும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதிக்காத வண்ணம் வடிவமைக்கப்படும். உப்பங்கழி சுற்றுலா. 177 வகை பறவைகள் வந்து தங்கும் பீச்சவரம் சதுப்பு நில காடுகள் உலக அளவில் மிகப்பெரிய அலையாத்தி காடுகளாகும். உப்பங்கழி ஓடையும் கொண்ட பகுதியாகும். புத்துணர்வு நடுவங்கள், மரபு மருத்துவ முறைகள், மரபு உணவு ஆகிய உள்ளடக்கிய உடல் நல சுற்றுலா இந்த பகுதியில் வளர்க்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறப்புமிக்க இப்பகுதிகள் பற்றி உலகறிய முன்னோட்ட ஆவணப்படவும் சுற்றுலா வலைதளங்களில் வெளியிடப்படும். வெள்ளாறு, கொள்ளிடம் ஆறுகள் ஆகியவற்றின் காயல் பகுதி நீரில் படகு விளையாட்டுகள் ஏற்படுத்தப்படும். வரலாற்று சிறப்புமிக்க பழவேற்காடு ஏரி மற்றும் பறவைகள் சரணாலயம் அவற்றின் சூழலியல் தன்மை மாறாமல் சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நாட்டுப்புற சுற்றுலா. பழமை மாறாத சிற்றூர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு சுற்றுலா நடுவங்கள் அமைத்து பொருளாதார மேம்பாடு, சமூக ஆர்வம் பெருக்கப்படும். வரலாற்று சுற்றுலா. வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரங்கள் மற்றும் கடலில் ஆழ்ந்த மாமல்லபுரம் மற்றும் பூம்புகார் கடற்பகுதிகள் வரலாற்று முதன்மை கொண்ட கடல்வாய் நகரங்களாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாகவும் அறிவிக்கப்படும். இப்பகுதியில் வரலாற்று அறிவு ஆர்வமும் கொண்ட சுற்றுலா வழிகாட்டிகள் பயிற்றுவிக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள். கேளிக்கை சுற்றுலா. முதன்மையான மலைப்பகுதிகள், கயிற்று பாலங்கள், கல் திடல்கள், குழந்தைகள் விளையாட்டு பூங்காக்கள், தண்ணீர் பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள், தொழில்நுட்ப அருங்காட்சியகங்கள் ஆகியவை வளர்த்தெடுக்கப்படும். திருப்பெரும்புதூர் மெட்ராஸ் பன்னாட்டு பந்தய தளத்தில் பன்னாட்டு பந்தயங்களை நடத்தவும் அவற்றை பார்வையிட வரும் விளையாட்டு ஆர்வலர்களை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும். தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கை. உலக அரங்கில் வியத்தகு வரலாறு, பண்பாடு, மரபு, கேளிக்கை, ஓய்வு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் கலந்த முழுமையான முதன்மையான சுற்றுலா துறையாக விளங்க நாம் தமிழர் அரசு நடவடிக்கை எடுக்கும். கூடுதலாக பறையாட்டம், பொம்மலாட்டம், தெருக்கூத்து போன்ற நாட்டிசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஓய்வு நேரங்களில் புத்துணர்ச்சி ஊட்டப்படும். இதுபோன்ற நிகழ்ச்சிகளால் பயணிகள் ஈர்க்கப்படுவதோடு உள்ளூர் கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். கோயில் நகரங்கள், வரலாற்று சின்னங்கள் அமைந்த நகரங்கள், ஓவிய சிறப்பு நகரங்கள், தொல்லியல் படிமங்கள் கொண்ட பகுதிகள், குகைகள், சுரங்கங்கள் கொண்ட பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சிறப்பு பகுதிகளாக அறிவிக்கப்படும். இப்பகுதியை சேர்ந்த வரலாற்று அறிவும் ஆர்வம் உள்ள இளம் தமிழர்கள் அடையாளம் காணப்பட்டு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு வழிகாட்டிகளாக பணியமர்த்தப்படுவார்கள். இதன் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கப்படும். தங்கும் விடுதிகள். விழாக்காலங்களில் தங்கும் விடுதிகள் வாடகை ஏற்றம் செய்யப்படுவதை தடுக்க சுற்றுலாத்துறை தலைமையில் குழு அமைத்து சீரான வாடகை நிர்ணயிக்கப்படும். பேருந்து நிறுத்தத்திலிருந்து தலங்கள்
இடங்களுக்கு கட்டணமற்ற ஊர்தி வசதி செய்து தரப்படும். சிறப்பு சுற்றுலா திட்டங்கள். உண்மையான வரலாற்றை தமிழர்களுக்கு விளக்கும் வகையில் தொல்லியல் சான்றுகள் கிடைக்கும் இடங்களில் விரைந்து அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும். கீழடி அருங்காட்சியகம் முழுவதும் ஒலி சுற்றுலா செயலி மூலம் அருங்காட்சியகத்தில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்கம் பெற வகை செய்யப்படும். சங்ககால இலக்கியங்கள் இயற்றப்பட்ட இடங்களில் அந்த இலக்கிய காட்சிகள் சிற்பங்களாகவும் சித்தன்ன வாசலுக்கு இணையான ஓவியங்கள் மற்றும் காணொலி என காட்சிகள் வாயிலாக உருவாக்கப்பட்டு இளந்தமிழருக்கு இலக்கிய ஆர்வம் தூண்டப்படும். இது சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் விதத்தில் அமையும். தொல்லியல் சுற்றுலா. தொல்லியல் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளுக்கென தனி வடிவ சுற்றுலாக்கள் ஏற்படுத்தப்படும். அவ்வகையில் பாறை ஓவியம், கீழடியில் பழந்தமிழர் உரைக்கிணறு அமைந்த வரலாறு, குகை பயணம், கோடைக்கானல் சுரங்க பயணங்கள், மதுரை யானைமலை சுரங்க பயணங்கள், மலைக்கோட்டை சுரங்க பயணங்கள், மதுரை காஞ்சி குமரி ராமேஸ்வரம் மெய்யியல் சுற்றுலா தலங்கள் என தனித்தனி சுற்றுலாக்கள் அறிமுகப்படுத்தப்படும். வீர நிகழ்வுகளை அறியும் இளம் தலைமுறையினர் வரலாற்றை அறியும் பொருட்டு வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலாக்கள் ஏற்படுத்தப்படும். அவ்வகையில் வந்தியத்தேவன் பாதையில் பயணம், திருப்பத்தூர் மாமன்னர் மருதுபாண்டியர் படுகொலை பயணம், மாமல்லன் சிற்பவும் வாழ்வும், நெற்கண்டன் சேவல் போர்க்களத்தில் பெரும்பாட்டன் புலிதேவன் ஆங்கிலேயனை வீழ்த்தியது எப்படி போன்ற புதிய வகை சுற்றுலாக்கள் உருவாக்கப்படும். இன்ப சுற்றுலாக்கள். முழுக்க பொழுதுபோக்குக்கான சுற்றுலாக்கள் உருவாக்கப்படும். வெளிநாடுகளில் உள்ளது போல தமிழர் தேசிய பானங்களான பனை பான விழா, தென்னை பான விழா, பழசார் சுவைக்கும் விழா போன்ற விழாக்கள் நடத்தப்படும். இதன் மூலம் பனை மற்றும் தென்னை பொருட்கள் முதன்மை பெற்று வேளாண் வருவாய் அதிகரிக்கும். சுற்றுலா பகுதிகள் தங்குமிடங்களிலேயே தமிழர் தேசிய பானங்களான பனை, தென்னை போன்ற மரங்களிலிருந்து கிடைக்கும் பானங்கள் வழங்கப்படும். மேலும் இயற்கையில் விளைந்த மலைப்பழங்கள், கிழங்குகள் போன்ற உணவுப் பொருட்கள் தோட்ட பகுதிகளிலே வழங்கப்படும். மேலும் நாட்டு விலங்கின இறைச்சி வழங்கப்படும். இதன் மூலம் உள்ளூர் மக்களின் வேலை வாய்ப்பு, வேளாண் பொருள் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை உயர்ந்து வாழ்க்கை தரம் உயர வழிவகை ஏற்படுத்தப்படும். மரபு பண்பாடு மற்றும் மண்டல திருவிழாக்கள். ஆண்டுதோறும் பாரம்பரிய திருவிழா, பண்பாட்டு திருவிழா மற்றும் மண்டல திருவிழாக்கள் நடத்தப்படும். இவ்வகை திருவிழாக்கள் மூலம் பாண்டிய மண்டல பண்பாடு மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் வடக்கோடி வரையிலும், தென்மண்டல பண்பாடு தென்கோடி வரையிலும் பரவ வகை செய்யப்படும். மண்டலம் தோறும் உள்ள திருவிழாக்களை சுற்றுலாத்துறையை முன்னின்று நடத்தும். மேலும் மண்டல அளவில் உணவு திருவிழாக்கள் நடத்தப்பட்டு கடல் உணவு, மலை உணவு, வன உணவு, செட்டிநாட்டு உணவு, கரிசல் பகுதி உணவு போன்ற அனைவரும் அறிந்து சுவைக்க ஏற்பாடு செய்யப்படும். சுற்றுலா விடுதிகள் அனைத்திலும் நாள்தோறும் மாலை வேளைகளில் தமிழர் மரபு கலைகள், இயலிசை, நாடகங்கள், நாட்டுப்புற பன்னிசை, தெருக்கூத்து கலை, பொம்மலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், சிலம்ப காட்சி, மரப்போர் காட்சி, குத்துவரிசை போன்ற நிகழ்ச்சிகள் ஒலி அமைப்போடு நடத்தப்பட்டு இதன் மூலம் சுற்றுலாவும் உள்ளூர் கிராமப்புற கலைகளும் உள்ளூர் கிராமப்புற கலைஞர்கள் வாழ்வும் ஒரு சேர உயர்த்தப்படும்.